ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மே 2ஆம் தேதி தமிழ்நாடு போக்குவரத்து காவல்துறை வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, வண்டியில் நம்பர் பிளேட்டில் வந்து யாருமே அன்னெசரியாக ஸ்டிக்கர்ஸ் ஒட்டக்கூடாது. ஒரு கட்சியை சார்ந்தோ ஒரு துறை சார்ந்தோ யாருமே வந்து என்ன பண்ணக்கூடாது, ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. அதில் வந்து 2 பேருக்கு மட்டும் விலக்கு தராங்க. ஒன்று அட்வொகேட், இன்னொன்று வந்து மீடியா. இவங்க 2 பேருக்கு மட்டும் விலக்கு தராங்க. அதில் என்னென்னா, அது கூட தன்னுடைய சொந்த வண்டி அப்படின்னா விலக்கு தருவாங்க. இதே மற்றவங்க வண்டியில் வந்து அதுமாரி ஸ்டிக்கர் ஒட்டு போனாங்கன்னா அபராதம் விதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் ப்ரெஸ்ஸில் இருக்கேன்னா என் வண்டியில் மட்டும் நான் ப்ரெஸ்ஸுன்னு ஒட்டிக்கலாம். இதுவே என்னுடைய பிரதர் வண்டியோ இல்லை என்னோட கசின் வண்டியோ நான் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரெஸ்ஸுன்னு விட்டேன்னா அதை என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு அபராதம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சோதனை நடத்தி அபராதம்லாம் விதிச்சதை நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ என்னன்னா என் கண்ணில் வந்து 2 விஷயம் மாட்டுச்சு. ஒன்று என்னன்னா, ஒரு காரு, இந்த காரில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி இருக்கு. ஆனால் நம்பர் பிளேட் பார்த்தா வேற மாதிரி இருக்குது. அந்த வண்டியில் நான் தமிழ்நாடு அரசு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. ஒருவேளை அது அங்கே வந்து அஃபிஷியல் வண்டியாக இருக்கலாம், ஆஃபீஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணோம், தமிழ்நாடு அரசு ஸ்டிக்கர் பார்த்தோன்னு நம்ம மைண்டெல்லாம் அப்படி தான் போவோம். ஆனால் நீங்கள் நம்பர் பிளேட்டை உறுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து ஜீன்னு இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒரு வண்டிக்கு வந்து கவர்மெண்ட் வண்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா கம்பல்சரி ஜீன்னு இருக்கணும். இல்லாட்டியே அது தனிப்பட்ட வாகனமாக நம்ம வந்து ஆர்டிஓவில் வந்து கருதப்படுதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஜீன்றதே இல்லை. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் தமிழ்நாடு அரசுன்னு இருக்கும். அந்த வண்டி நம்பர் கூட பார்த்தீங்கன்னா TN02AL7 1013. இந்த வண்டி நம்பரை பார்த்தீங்கன்னா இது தனிப்பட்ட ஒரு நபரோட வண்டி. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுன்னு எழுதியிருக்கு. இதில் என்ன சொல்ல போகிற அப்படி தானே பார்க்க போகிறீங்க. இதில் வந்து அரசு அதிகாரிகள் வந்து எவ்வளவு அட்டூழியங்கள் பண்ணுறாங்க. அதாவது ஒரு போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாமானிய மக்களை மட்டும் பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, அபராதம் விதிக்கிறாங்க. ஒரு விஐபியோ அரசு அதிகாரிகள் வந்து இதுமாரி மேற்கொள்கிறதே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட என்ன சொன்னாங்கன்னா, காவல்துறையில் வந்து போலீஸ் அப்படின்ற ஸ்டிக்கர் வந்து தனிப்பட்ட வாகனத்தில் ஒட்டக்கூடாது, அஃபிஷியல் வண்டியில் ஒட்டிக்கலாம், பர்சனல் வண்டியில் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் அவங்க தனிப்பட்ட வாகனத்தோட முன்னாடி பார்த்தீங்கன்னா போலீஸ்ன்ற போர்டு வச்சுன்னு போட்டுன்னு போனாங்க. ஒரு சிலர் வந்து ஸ்டிக்கர் டேரெக்டாக ஓட்டிட்டு போனாங்க. நிறைய காட்சிகளை நீங்கள் அதை பார்க்க முடியும். இப்போவும் நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ்ன்ற ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அது இல்லாமல் போலீஸ்ன்ற போர்டு முன்னாடி வச்சுட்டு போவாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேடிக்கை தான் பார்க்குறாங்க. இதுவே ஒரு தனிப்பட்ட நபர் வந்து சாமானிய மக்கள் வந்து இப்போ வண்டி ஓட்டின்னு போனாங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறத பார்த்தாங்கன்னா உடனே மடக்கி என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே வந்து அபராதத்தை விதிக்கிறாங்க. இதுவே ஒரு அரசு அதிகாரிகள், அதாவது விஐபிகள் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள கண்டுக்கிறதே இல்லை. ஏன் காரில் வந்து பிளாக் கூலிங் கிளாஸ் வந்து ஒட்டக்கூடாது அப்படின்னு கொடுத்தா ரூல்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய வண்டியில் நீங்கள் விஐபி வண்டிகளை பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் உள்ளே இருக்கிறவங்க வெளியில் தெரிய மாட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, கூலிங் கிளாஸ்லாம் போட்டுன்னு அந்த ஸ்டிக்கர்லாம் போட்டுன்னு போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து போலீஸ் வந்து வேடிக்கை தான் பார்க்குது. அவங்க மேலே எந்த வித நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரில. இன்னொரு விஷயம் கண்ணில் ஆர்டிஓ போர்டுன்னு போட்டு நோ பார்க்கிங் ஏரியாவில் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. இன்னொன்று நோ பார்க்கிங் ஏரியாவில் நிப்பாட்டக்கூடாது, இன்னொன்று அந்த ஆர்டிஓ போர்டு இருக்குது. 2 விஷயமும் இதில் இருக்குது. ஆனால் இதுவே நம்ம வந்து நோ பார்க்கிங் ஏரியாவில் வந்து ஒரு பைக்கோ இல்லை ஒரு காரோ ஒரு ஆட்டோ நிப்பாட்டிட்டு ஒரு எமர்ஜென்சின்னு போயிட்டு வருவோம், வந்து பார்த்தோன்னா லாக் போட்டு வச்சுருப்பாங்க டயரில். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷனை நம்ம கான்டாக்ட் பண்ண, எந்த போலீஸ் அதிகாரியை கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பர்லாம் வச்சுட்டு போவாங்க. இதுவே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட் வண்டியே இல்லை. அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்பரை பார்த்துட்டோம், TN72BP 7326. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு நபரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான். இதிலே ஜி இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ போர்டு இருக்குது, பின்னாடி பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங் போர்டு இருக்குது. அந்த நோ பார்க்கிங் ஏரியாவில் வந்து காரை விட்டுருக்காங்க. ஆனால் போலீஸ் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இதுவே நம்மளாக இருந்தால் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருப்பாங்க, எவ்வளோ ஃபைன் போட்டிருப்பாங்க அப்படின்றத நீங்களே யோசித்து பார்த்துங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது அரசு அதிகாரிகள் வந்து அட்டூழியங்கள் பண்ணி இது மாதிரிகள் வந்து விதிமீறல்கள் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ் வந்து அவங்க மேலே வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. இதுவே சாமானிய மக்கள் நம்ம பண்ணோம்னா உடனே என்ன பண்றாங்க, நம்ம மேல வந்து எதனா ஒரு கேஸ் ஒன்று போட்டு ஃபைன் கட்டுங்க, அதுக்கும் மீறி நம்ம எதனா கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம மேலேயே வந்து கேஸ் போட்டுறாங்க, இல்லை வண்டியை பறிமுதல் பண்ணி ஸ்டேஷனில் வச்சுறாங்க, ஃபைன் கட்டி எடுத்துங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்ப அலக்கழிப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அரசு அதிகாரிகளுக்கு ஒரு சட்டம், தனிநபருக்கு ஒரு சட்டமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சட்டன்றது எல்லாருக்கும் பொதுதாங்க. சட்டம் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் அதே சட்டம் தான், நம்மளுக்கும் அதே சட்டம் தான். இதில் வந்து யாருக்கும் வேறுபாடெல்லாம் இல்லை. அரசு அதிகாரிகளுக்குனா ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டம் அப்படிலாம் இல்லை. அரசு அதிகாரிகள் தப்பு பண்ணாலும் அதே சட்டம்
சட்டம் தான், நமக்கும் அதே சட்டம் தான். இதுல வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து வேறுபாடுகள் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவா தெரியுது. அரசு அதிகாரிகள் விஐபிகள்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியும், சாமானிய மக்கள்னா நமக்கு ஒரு மாதிரியும் சொல்லிட்டு வேறுபாடுகள் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவா தெரியுது. இதை பத்தி உங்க கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.